சற்று முன்பு கிடைத்துள்ள மற்றும் ஒரு செய்தி. வருகிற 24ஆம் தேதி முதல் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக மதுரையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருப்பது எதனால்? அவர்களின் கோரிக்கைகள் என்ன, சொல்லுங்கள். ஒற்றை கோரிக்கையை மையப்படுத்தி தான் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்டத்தின் சார்பில் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். வருகின்ற 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற இந்த பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு ஏறத்தாழ ஒரு 800க்கும் மேற்பட்ட சொசைட்டிகள் மூலமாக 15,000க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தி செய்து ஆவினுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நாள்தோறும் அந்த பால் உற்பத்தி பணியிலே ஈடுபட்டு வருவதாக. இந்நிலையில் பால் உற்பத்திக்கான பணம் என்பது ஆவினிலிருந்து பால் சங்கங்களுக்கு வழங்கப்படுகிறது. சொசைட்டிகளுக்கு சங்கங்கள் அவர்களே அந்த விவசாயிகளுக்கு பிரித்து அளிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரைதான் அந்த நடைமுறை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில பால் உற்பத்திக்கான தமிழக அரசு அளிக்கக்கூடிய ஊக்கத்தொகை கடந்த ஓராண்டாக பால் பணத்துடன் சேர்த்துதான் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆனால் தற்போது ஜனவரியிலிருந்து பால் லிட்டருக்கு 3 ரூபாய் என்ன தமிழக அரசு வழங்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை ஆவினிலிருந்து நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை அறிவித்திருக்காங்க. ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். இன்றும் கூட மதுரை ஆவணியில் இருக்கக்கூடிய நிர்வாக மேலாளரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் அந்த விவசாயிகளின் கோரிக்கைக்கு சங்கங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் என்பதனால் அவர்கள் இந்த போராட்டத்தை திட்டவட்டமாக நடத்துவோம் என தெரிவிக்கிறார்கள். மதுரை ஆவணியில் மாவட்டம் முழுவதும் இருந்து 1,50,000 லிட்டர் பாலை கிராம சங்கங்கள் மூலமாக விவசாயிகள் வழங்கி வருகின்றனர். அந்த பாலுக்கு அரசு ரூபாய் 300 லிட்டருக்கு ஊக்கத்தொகை உட்பட பாலுக்கான தொகை எல்லாமே கிராம சங்கங்களின் வாயிலாக உற்பத்தியாளருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து ஊக்கத்தொகையை நேரடியாக வழங்கப் போகிறோம் என ஆவின் அறிவித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். மதுரை ஆவினை பொறுத்தளவிற்கு 2,20,000 லிட்டர் பால் ஆனது தேவைப்படுகிறது. இதிலே 1,50,000 லிட்டர் பால் உற்பத்தியாளர்கள் வாயிலாக விவசாயிகள் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. அப்படி சங்கங்கள் 24ஆம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால் பால் தட்டுப்பாடானது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உற்பத்தியாளர்களிடம் பெறப்பட்ட பாலை வைத்துதான் அவர்கள் அதை பதனிடும் பணியில் ஈடுபட்டு அதனை பாக்கெட் பாலாக மாற்றி இங்கு மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். தற்போது இந்த உற்பத்தியாளர்கள் அந்த பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் தொடர்ந்து இங்கு பால் தட்டுப்பாடு ஏற்படும். ஆவினிலிருந்து பொதுமக்களுக்கு பால் விநியோகிக்க முடியாத சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. போராட்டத்துக்கு இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆவின் நிர்வாகம் அந்த நடைமுறையை மாற்ற முடியாது. அறிவித்தபடி ஊக்கத்தொகை என்பது நேரடியாக வரவு வைக்கப்படும் என்கிற அந்த திட்டவட்டமாக தெரிவித்ததன் காரணமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக 24ஆம் தேதி முதல் அவர்கள் பாலை ஆவினுக்கு நிறுத்தி அதை போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். அதற்கு அடுத்ததாக அவருடைய கறவை மாடுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்தந்த கிராமங்கள் முன்பாக அதற்கு அடுத்த நாட்களிலே தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அந்த கோரிக்கையை ஏற்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் இந்த பால் உற்பத்தியாளர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.